ஹெர்பல் லைஃப்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தானான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் எல்லாருமே அதான் நினச்சிட்டு இருக்காங்க. ஹெர்பல் லைஃப்பில் என்னென்ன ஃபுட்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஹெர்பல் லைஃப் பற்றி எதுவுமே தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் உடம்புல சரியான முறையில் டைஜஷன் ஆகலை அப்படின்னா நீங்கள் 2 நாளைக்கு ஒரு டைம் மோஷன் போவீங்க, 3 நாளைக்கு ஒரு டைம் மோஷன் போவீங்க. ரொம்ப எரிச்சலாக இருக்கும் மோஷன் போகிற டைமில். அப்போது ஹெர்பல் லைஃப்பில் நீங்கள் ஆலோ ப்ளஸ், சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக், ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் இது 3த்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெர்பல் லைஃப்பில் டைனோ ஷேக் கொடுக்கலாம். இந்த டைனோ ஷேக் எடுக்கும்போது உங்கள் பசங்க நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. அடுத்தது அடிக்கடி டயர்டாகிறாங்க, ரொம்ப சோர்ந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அஃப்ரெஷும் ரீபில் ஸ்ட்ரென்த்தும் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க டயர்ட் ஆகாமல் ஹோல்டே இருப்பாங்க. அடுத்தது உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி ஜுரம் அடிக்கும், தலைவலிக்கும், சளி பிடிக்கும், உங்களால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. இந்த மாதிரியான உடம்பெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஹெர்பல் லைஃப்பில் ஹியூமன் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதை ரெகுலர் பேசிஸில் நீங்கள் ஒரு 3 மாதம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது உங்கள் ஸ்கின்னில் ரேஷஸ் அதிகமாக இருக்குது, பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட் எடுத்துக்கணுன்னா ஹெர்பல் லைஃப்பில் ஸ்கின் பூஸ்டர், செல் ஆக்டிவேட்டர், ஹெர்பல் லைஃப் லைன் இந்த ப்ராடக்ட்லாம் எடுத்துக்கணும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஹெர்பல் லைஃப்பில் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். ஹெர்பல் லைஃப் பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், எதுக்கெல்லாம் நியூட்ரிஷன் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியுற நம்பர் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.